இஸ்ஃபஹான் ரீஜனில் இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் படை நடத்தின தாக்குதல் பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கு கீழே யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம் இருந்திருக்கலாம். அதை மண்ணோடி மண்ணாக புதைப்பதற்காக தான் அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக சில சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி சில மீடியாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பட் உறுதிப்படுத்த வேண்டிய ஈரான் அதை இன்னும் உறுதிப்படுத்தல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தாக்குதல், அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரியாகிடும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ரொம்ப தவறு. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகும் இது இயல்பு நிலைமைக்கு திரும்புவதற்கு. அது என்ன விவரம்? கடைசியாக இந்தியாவில் ஒரு 5,73,000 பேர் இங்கே வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வெளிநாடுகள்லேருந்து, குறிப்பாக கல்ஃப் நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு. அது எப்படி சாத்தியப்பட்டது? பிரான்ஸ், UK நாடுகளை இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறாரு. சொல்லப்போனால் கழுவி ஊற்றிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 படைகளும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டார்ஸ், ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி, ஈரானில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈரான் யூனிவர்சிட்டி, ஃபார்மாசிட்டிக்கல் நிறுவனங்கள், ஏகப்பட்ட முக்கியமான பொக்கிஷமான பகுதிகள், இது எல்லாத்தையுமே தாக்கி அழிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இதுவரையிலும் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாமல் இதை விட 20 மடங்கு அழிவுகளை ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா எல்லா விஷுவல்ஸையும் நம்ம பார்க்கல. அங்கேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் கண்டிப்பாக இன்டர்நெட் பிளாக் அவுட்டில் இருக்குது. ஸோ மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அங்கேருந்து அவங்களுடைய நியூஸை அப்டேட் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் இவ்வளவு விஷயங்களை சில ஊடகங்கள் அவங்களுடைய ஊடக திறமையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட், சேட்டலைட் இன்டர்நெட்லாம் எடுத்து அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இதனுடைய பூரண அந்த பிரச்சனைகள் என்ன, எந்த இடத்துலாம் அடிபட்டிருக்கு, எந்த இடத்துலாம் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும். இது ஈரானில் தானே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. கல்ஃப் நாடுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிசைல் வருது, ஏதாவது ஒரு டெப்ரி கீழே வந்து விழுந்துருச்சு, இந்த இடத்துல ஆயில் ரிஃபைனரிலேருந்து புகை வருகிறது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் யாராவது ஒரு புகைப்படத்தையோ வீடியோவோ எடுத்து போட்டாங்கன்னா அவங்க அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கிறது சட்டம். அதன் அடிப்படையில் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை அரெஸ்ட் பண்ணி அப்போவே அவங்க வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்கள நாடு கடத்துவதற்கும் அந்த நாடு தயாராக இருக்கிறது. இதற்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு அரபுலக நாடுகளும் ஆயிலை நம்பி மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்த அரபுலக நாடுகள் ஒரு கட்டத்துக்கு மேலே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆயிலுக்கு எதிராக உலகம் திரும்பி வருகிறது. மாற்று எரிபொருள், கண்டிப்பாக இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எரிபொருள், பூமியினுடைய உஷ்ணநிலையை -1 டிகிரியாவது குறைக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் போது இது இல்லாமல் அடுத்ததாக என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறாங்க. யார்? அது அரபுலக நாடுகள். சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, விஷன் 2030, சவுதி அரேபியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, இதில் தான் ஏகப்பட்ட புது சிட்டிஸை நாங்கள் உருவாக்குறோம், புதிய ஹாஸ்பிட்டலைசேஷனை உருவாக்குனாங்க, புதுசாக நிறைய விளையாட்டு அமைப்புகளை உருவாக்குனாங்க, யூனிவர்சிட்டிஸை உருவாக்குனாங்க, இங்கே எல்லாத்தையுமே சுற்றுலாவை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இப்போ அரபுலக நாடுகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை நிறைய பேர் இதுக்காக என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க டொனேட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப்லாம் இருந்தீங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய சில ப்ராஜெக்டை அவங்க எப்போதுமே விளம்பரம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கத்தாரினுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ், கத்தார் உங்களை வரவேற்கிறது, துபாய் உங்களை வரவேற்கிறது, சுற்றுலாவுக்கு வாங்க இப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் யார் கொடுத்துட்ருக்கா? அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். இங்கேருந்து மனிதர்கள், இந்தியாவிலேருந்து மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அரபுலகத்துக்கு போய் அவங்க அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அங்கே பெருசாக ஒரு நிறைய பில்டிங்ஸை வாங்கி அவங்க அங்கே ஃபேக்ட்ரியை தொடங்கி அவங்க அங்கே சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும், வருஷத்துக்கு ஒரு 3 முறை வர்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை அங்கே செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பெரிய கணக்கு போட்டு அதற்கான திட்டங்களை உருவாக்கி அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செலவுகளை சரி பண்ணி வீடியோஸ், ஃபுட்டேஜஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவுகளை அவங்க செஞ்சாங்க. அரசாங்க ரீதியாக பல அரசாங்கங்கள் கூட அவங்க ஒப்பந்தங்கள் போட்டு சுற்றுலாவுக்கான இவ்வளவு சலுகைகள் உங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு கூட செஞ்சாங்க. இது எல்லாமே ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி அடிக்கடி வச்சுட்டு இருந்தாங்க அரபுலக நாடுகள். திடீர்னு ஈரான் பிரச்சனையில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பவும் நினச்சவங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அரபுலக நாடுகளுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த இடத்துல தான் சிக்கல். அவங்க கட்டி வச்ச அந்த சீட்டுக்கட்டு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அஸ்திவாரம் இருக்குது பாருங்கள், அந்த அஸ்திவாரத்தினுடைய அடி சீட்டை பிடுங்கிட்டாங்க ஈரான். டமன்னு கீழே விழுகுது இந்த அஸ்திவாரம். இதை பாதுகாப்பதற்கு இப்போ அரபுலகத்திடம் இருக்கக்கூடிய துருப்புச்சீட்டு என்னன்னா, இந்த மாதிரி சீட்டுக்கட்டு பில்டிங் விழவே இல்லை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இது எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியலன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில தான் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நியூஸ் அப்படிங்கிறத அவங்க சென்சார் பண்ணுறாங்க. அந்த நியூஸை வெளியில் விடக்கூடாது, உண்மையாக பாதிப்படைந்த செய்திகள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, இன்வெஸ்டர்ஸ் பயந்துருவாங்க, நிறைய டூரிசம் இங்கே வராது இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இது ஒரு புறம் இருக்க, திடுதிப்புன்னு பார்த்தா இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அவங்க நாட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனை தாக்குதல் வந்ததை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால் ஈகோ கிளாஷ். நான் எப்படி ஈரான்ட்டு அடி வாங்கி இல்லை ஈரான் என்னை அடிச்சிருச்சுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்ள முடியும்? நாங்கள் தான் அடித்தோம், நாங்கள் தான் பலமானவர்கள், எங்களுக்கு இங்கே பலவீனமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உலகம் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த டெண்டன்சி அப்படிங்கிறது ஒரு ஹீரோயிக் டெண்டன்சி. நாங்கள் தான் பெருசு, நீ சின்னது, ஓன்ட்டதுன்னா நாங்கள் அடி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் மாதிரி அவங்க அந்த அடி வாங்கினதையோ அங்கே இருக்கக்கூடிய இழப்புகளையோ வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இழப்புகளும் வெளி உலகத்துக்கு எப்போது தெரியும் அப்படின்னா, ஓகே இந்த போர் நின்றுருச்சு, இந்த போரினுடைய போஸ்ட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் இஸ்ரேல் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இவ்வளோ இழப்புகள் வந்திருக்கு, எனக்கு இத்தனை நாட்கள் தேவைப்படும், இத்தனை ஒப்பந்தங்கள் தேவைப்படும், இவ்வளவு கடன் தேவைப்படும். இஸ்ரேல் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளான, அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நாடுகளான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கா நீ காப்பாற்ற தவறிட்ட, உன்னுடைய ஏர்பேஸ், உன்னுடைய நேவி பேஸ், உன்னுடைய 5th ஃப்ளீட்லாம் இங்கே இருந்ததுனால தான் இவ்வளோ தாக்குதலுக்கு உட்பட்டோம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாட்டி பணம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்றே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெள்ளை மாளிகையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அமெரிக்காவுக்கு நிறைய செலவுகள் ஆயிடுச்சு, அந்த செலவுகளை அரபுலக நாடுகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு அமெரிக்க அதிபர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போவே ஒரு கொக்கி போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய செலவுகள், அரபுலக நாடுகளுடைய செலவுகள், இஸ்ரேலினுடைய செலவுகள், இது இல்லாமல் சப்ளை செயின் பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய க்ரூட் ஆயில் இன்னும் பல நாடுகளுக்கு போகலை. பல நாடுகளில் 100% விலை ஏறிவிட்டது, பல நாடுகளில் 200% விலை ஏறிவிட்டது. 2022க்கு பிறகு ஆயிலினுடைய ப்ரைஸ் ஒரு கேலனுக்கு $4 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகமே செய்தியை வெளியிடுகிறார்கள். இன்றைக்கி கச்சா எண்ணெயினுடைய விலை விருன்னு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த சப்ளை செயினை பாதிக்குது. இந்த சப்ளை செயினை பாதிக்குது அப்படின்னா அடுத்ததாக ஜாப் லாஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஜாப் லாஸ் உருவாகுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடக்காமல் போகும். மேனுஃபேக்சரிங் நடக்காமல் போகுது அப்படின்னா வளர்ச்சி கம்மியாகும். வளர்ச்சி கம்மியாகுது அப்படின்னா மக்களிடையே பணப்புழக்கமும் கம்மியாகும். மக்களிடையே பணப்புழக்கமும் கம்மியாகிறது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னா மறுபடியும் அது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறி டோட்டலாக இங்கே அந்த பபுள் அப்படிங்கிறது வெடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அப்போ இது எல்லாமே ரீசெட் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த ரீசெட் ஆகக்கூடிய டைம் தான் 1.5 வருடங்கள். நார்மலாக இதற்கு 5 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பட் பாதிப்படைந்ததும் பாதிப்பை ஏற்படுத்தியதும் பெரும் வல்லரசுகள், பெரும் பணக்கார நாடுகள், துபாய், அமெரிக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அபுதாபி, பஹ்ரைன், கத்தார். காசு அவங்கக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, சீக்கிரமாக நம்ம சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் நாட்டுக்கு 5 வருடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீடெவலப்மெண்ட்டை அவங்க 1.5 வருடங்களில் முடிச்சிடுவாங்க. காசு நிறைய இறக்கி அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க. அட்லீஸ்ட் 1.5 வருடங்களுக்காவது இதுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1.5 வருடங்கள் அரபுலக நாடுகள் தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மீதம் இருக்கும் நாடுகள், மீதம் இருக்கும் எக்கானமி, இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பாதாளத்துக்கு போகும். இதை எப்படி நாம் சஸ்டெயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லா நாடுகளுடைய கவலையும் இருக்குது. இந்த நாடுகளுடைய கவலைகள்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஃப்ரான்ஸ், யூகே போன்ற நாடுகளை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேவலமாக திட்டினார். எதுக்கு கேவலமாக திட்டினார்? ஃப்ரான்ஸ் எங்களுக்கு எந்த விதமான நல்ல முயற்சிகளும் அவங்க கை கொடுக்கவே இல்லை, அவங்களே மாதிரியான முதுகுல குத்தக்கூடிய நாட்டை நாம் பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே செய்யாத ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் எதுக்கு இனிமேல் ஹெல்ப் செய்யணும்? அமெரிக்காவினுடைய அதிபர் கண்டிப்பாக இதை நினைவு கூறுவார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு மெசேஜை போடுறார். ஸோ ஃப்ரான்ஸ், அமெரிக்கா சொன்னதை எதிர்க்கிறார்கள்.
நாட் ஓன்லி ஃப்ரான்ஸ், இத்தாலி அவங்களுடைய ஏர்பேஸ் அவங்களுடைய மிலிட்ரி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெயின் அவங்களுடைய ஏர்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிசைல் பேட்டரிஸ் அப்படிங்கிறத மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியாது, நாங்கள் யூரோப்புக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்ம நாடு என்ன செய்கிறாங்க, போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர் கூட பேசுகிறாங்க, ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசுகிறாங்க. ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு, ட்ரம்ப் அவர்களே இந்த யுத்தத்தினுடைய எய்ம் தான் என்ன, நீங்கள் எதுக்காக இந்த யுத்தத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற உங்களுடைய டார்கெட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புறது அப்படிங்கிறது அமெரிக்காவால் இப்போ டோட்டலாக அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இஸ்ஃபஹான் ஏரியா அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் கண்ணுக்கு தெரிய வருது. 2025 2026 இந்த காலகட்டத்திலேயே அமெரிக்கா இஸ்ரேல் மறுபடியும் ஈரான் கூட ஒரு 12 நாள் யுத்தம் நடத்தினாங்கல்ல. அப்போ இஸ்ஃபஹான் ரீஜனில் ஒரு சேட்டலைட் இமேஜஸை இஸ்ரேல் எப்போவுமே பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. அந்த சேட்டலைட் இமேஜஸில் கண்டெய்னர்ஸ் லாரி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஷீல்டு போட்ட பல பொருட்கள், டன் கணக்கான பொருட்களை தூக்கி அந்த லாரி ஏதோ ஒரு பாலைவனத்துக்குள்ளே கொண்டு போகுது. அந்த பாலைவனத்துக்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எந்த ஏரியா அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதான் இஸ்ஃபஹான். அப்போ இஸ்ஃபஹானுக்குள்ளே ஒருவேளை என்ரிச்டு யுரேனியத்தை சேகரித்து வைத்திருக்கலாம் ஈரான். அதனால் அடிக்கும்போது அதுலேருந்து என்ரிச்டு யுரேனியத்தை அவங்களால திரும்ப எடுக்கவே முடியாத அளவுக்கு பங்கர் பஸ்டர் வச்சு அடிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் காலையிலேயே பங்கர் பஸ்டர் 900 கிலோகிராம் அளவு இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டரை வச்சு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்க படை செய்திருக்கிறது. ஸோ ஜூன் 2025க்கான சேட்டலைட் இமேஜஸையும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸையும் கம்பேர் பண்ணி தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கான ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. அந்த தாக்குதலை இப்போ செஞ்சு முடிச்சிருக்காங்க என்பதுதான் தகவல். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்திருக்க தகவல் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் the country of France wouldn't let planes headed to Israel, எங்களுடைய விமானத்தை பிரான்ஸ் தரையிறக்க சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ வெரி அன்ஹெல்ப்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு த புச்சர் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புச்சர் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சேர்த்திருக்காங்க. அடுத்ததா இஸ்ரேல் மட்டுமே கிட்டத்தட்ட 1,20,000 ராணுவ வீரர்களை மிடில் ஈஸ்டில் களமிறக்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவலை இன்னைக்கு சில மீடியாக்கள் சொல்கிறாங்க. ஸோ 1,20,000 அப்படிங்கிறத விட கம்பேர் பண்ணி குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது 1,90,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஸோ ஈரான் அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறத அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவு நிறைய ராணுவ வீரர்களாக இருக்க போகிறது இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் தான் என்பது இப்போது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக ஐஆர்ஜிசியினுடைய புதிய எச்சரிக்கை தான். அமெரிக்கா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் அவங்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கோ அந்த நிறுவனங்களுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய பட்டியலில் சிஸ்கோ இருக்குது, ஹெச்பி இருக்குது, இன்டெல், ஒராக்கிள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், மெட்டா, ஐபிஎம், டெல், பாலண்டியர், என்விடியா, ஜேபி மார்கன், டெஸ்லா, ஜெனரல் எலக்ட்ரிக், ஃபயர் சொல்யூஷன்ஸ், G42, போயிங், இத்தனை நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக எங்களுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. February 28 இப்போ வரைக்கும் 5,70,000 அதிகமான இந்தியர்களை இந்தியாவுக்குள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது எப்படிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கிட்டத்தட்ட 85 ஃப்ளைட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆப்ரேட்டட் டுடே. இன்னைக்கு மட்டுமே 85 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண போகுதான். இந்த 85 ஃப்ளைட்டும் ஷெட்யூல்டான்னு கேட்டால் கிடையாது. இது எதுவுமே ஷெட்யூல்டு கிடையாது. இது அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வருவதும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விமானங்கள். அப்போ இந்த 85 விமானங்கள் இன்றைக்கி கிளம்ப போகுது அப்படின்னும், அதே மாதிரி ஒமான், சவுதி அரேபியாவில் இந்தியாவுக்கான ஃப்ளைட் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. கத்தார் ஏர்ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்ஷலி ஓப்பன், லைட்டாக எந்தெந்த நாட்டினுடைய விமானம் பறக்க வேண்டுமோ பார்ஷலி மட்டும்தான் ஓப்பன். அதுவும் 8 to 10 நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆப்ரேட்டட் டு இந்தியா டுடே. 8லேருந்து 10 விமானங்கள் எங்கேருந்து வரப்போகுது? கத்தார்லேருந்து பார்ஷலி ஓப்பன் ஆன ஏர்ஸ்பேஸ்லேருந்து வரப்போகுது. குவைத், பஹ்ரைன் ஏர்ஸ்பேஸஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ குவைத், பஹ்ரைன் ஏர்ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ஸ்பெஷல் நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் டமாம் ஏர்போர்ட், சவுதி அரேபியா டு வேரியஸ் டெஸ்டினேஷன் இன் இந்தியா. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஏர்ஸ்பேஸும் இந்த பஹ்ரைனும் குவைத்தினுடைய ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால சவுதி அரேபியாவிலிருந்து அந்த ஃப்ளைட்டை இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அடுத்ததாக ஈரான் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை நாம் எப்படி கொண்டு வந்துட்ருக்கோன்னா அர்மேனியா, அசர்பைஜான் வழியாக கொண்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக நாம் எகிப்து மற்றும் ஜோர்டான் பகுதியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா வழியாக இந்தியர்களை கொண்டு வந்து அங்கேருந்து நாம் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள்.
சொல்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது. இதை செய்யணும். அதை செய்யும்போது இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் செய்ய வேண்டும். பிற நாடுகள் இதை பார்த்து இந்தியாவுக்கு மட்டும் என்னடா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏவி விட்டுறக்கூடாது, நம்மளை பகைவர்களாக காண்பித்து விடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு நாட்டினுடைய கூட்டாளியாக காண்பித்து விடக்கூடாது. இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும். இதை இந்தியா செவ்வனே செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவினுடைய கெத்து அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இது பெரிய கெத்தான்னு கேட்டால், ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக யூதர்கள் ஒரு ஃப்ளைட்டை விடுவாங்களாம். இன்னைக்கு ஒரு இந்தியரை காப்பாற்ற இந்தியா எந்த இடத்துல இருந்தாவது ஒரு ஃப்ளைட்டை எப்படியாவது கொண்டு போயிடறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெருமை தான். எது எப்படி இருந்தாலும் இந்தியாவும் இந்த சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறது. பொருளாதார சுணக்கம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் வர்ற மாதிரி இந்தியாவுக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து இந்தியா அடுத்த கட்ட காய் நகரத்தில் எப்படி செய்ய போகிறாங்கிறதுலாம் நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.